அனைவருக்கும் வணக்கம். எத்தனை பஞ்சாயத்துரா தீர்த்து வைக்கிறது என்பது போல நேற்று மொத்தம் 2 பஞ்சாயத்துங்க. ரெண்டுமே மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களை சுற்றி தான். என்னன்னா சரியா நேற்று மாலை ஒரு 5 மணி இருக்கும். திடீர்னு பார்த்தா தேம்பி தேம்பி அழுவுற சத்தம், விஸ்கு விஸ்குன்னு அழுவுற சத்தம் நம்முடைய திராவிட நண்பர்களுடைய மத்தியில. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நேற்று மதியம் ஒரு நூல் வெளியீட்டு விழா அங்க சென்னை புத்தக கண்காட்சியில் நடந்துச்சு. தமிழ் தேசியம் ஏன் எதற்கு அப்படின்ற அந்த புத்தகத்தை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டு பேசிட்டு இருந்தாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சில பாதைகளை பத்தி பேசியிருந்தாலும், வள்ளலார் பாதை, ஔவையார் பாதை, கம்பர் பாதைன்னு இப்படி எத்தனையோ நல்ல பாதைகள் இருக்குது. நடுவுல ஒரு நாச பாதை, ஒரு கேடுகட்ட பாதை, ஒரு கேவலங்கட்ட பாதை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாதையை பத்தி சொன்னாரு. அங்கே அறிவு மூதாட்டி எங்க அப்பத்தான் அவை பாதை, அங்கே கம்பர் பாதை, அங்கே புரட்சி பாவலன் பாரதாசன் பாதை, அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை நல்ல பாதையாத்தான் இருக்கும். இங்கே நடுவுல ஒரு நாச பாதை, கேடுகட்ட கேவலங்கட்ட பாதை. எதா சொல்றாரு, எந்த பாதையா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம். ஆனா டக்குன்னு அவர் பேசிட்டு இருக்கிற லைவ்ல அது தெரியல எதை குறிப்பிட்டு சொல்றாருன்ட்டு. சரி எப்படியாச்சும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அங்க புத்தக கண்காட்சிக்கு போன நண்பர்கள் யாருக்காச்சும் போனை போட்டு கேட்டுருவோம் அப்படின்னும் போது பக்கத்துல ஒருத்தர், அட பொறுப்பா எல்லாத்துக்கும் போன் பண்ணி தான் கேட்கணுமா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அழும்போது எதுக்காக அழுகுறோன்னு சொல்லி காரணத்தை சொல்லிட்டு அழ போறாங்க. அங்கிருந்தே உனக்கு தேவையான தகவல்களை நீ எடுத்துக்கலாம்ல அப்படின்னாங்க. அப்படி வேற சொல்றீங்களா, சரி பார்ப்போம் அப்படின்னு கரெக்டா உட்காந்துட்டு 2 நிமிஷத்துல ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்ட் அந்த பக்கம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப போய் பாரு, சொல்லி சொல்லி அழுவாங்க, தெரிஞ்சுக்கலாம் யார சொன்னாரு அப்படின்ட்டு. அப்படின்னு உடனே நானும் போயிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா, ஆமாங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, தந்தை பெரியாரை பத்தி சொல்லிட்டாரு, ஈவேரா பாதையை பத்தி தான் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தோழர் வந்து பதிவு போட்டிருக்காரு. அதாவது சீமான் தனி ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கிறாருங்க, இப்படி சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வேதனையை வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. ஓ இதுக்கு தான் அழுகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்களுடைய துயரத்துல பங்கெடுத்துக்கிட்டு அப்படியே அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்துல திருப்பி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு அழுகை நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு அந்த கூட்டத்துக்குள்ளேயே உடனே எல்லாம் நிறுத்திட்டாங்க. இருங்க, தந்தை பெரியார சொல்லல, அது போன வாரம். இந்த வாரம் சொன்னது அது ஐயா கருணாநிதி அவர்களுடைய பாதை, அங்க அப்படி ஒண்ணு இருக்குது பாருங்க, இதை பார்த்து தாங்க அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு, இப்ப அழுங்க, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, அப்ப இந்த வாட்டி சொன்னது வந்து ஐயா கருணாநிதி அவர்களுடைய பாதைன்னு சொல்லி போட்டிருந்த பாதையை குறிப்பிட்டு தான் அந்த கேடுகட்ட பாதை, நாச பாதைலாம் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரே விசித்திரமான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. முதல்ல அழ ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களே அப்டேட் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியாக போயிட்டு இருந்துச்சுங்க. எத்தனை நாளைக்கு அழ போறாங்களோ அது அந்த ஐயா கருணாநிதி அவர்களுக்கே வெளிச்சம். சரி, இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல 2வது பஞ்சாயத்து அது என்ன அப்படின்னா, அந்த புத்தக நிகழ்வு தான். அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வுலயே அதோடைய தொடக்கத்துல பாத்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லி பாடப்பட்டுச்சுங்க. அந்த தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டுடைய தமிழ்தாய் வாழ்த்தை பாடாம புதுச்சேரியுடைய தமிழ்தாய் வாழ்த்தை பாடிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி பத்திரிகையாளர் சங்கம் தேர்தலாம் நடந்து அதில் நடுவில் வெற்றி பெற்ற இந்த சேவியர் நெல்சன் சேவியர், இன்னும் பல திராவிடர்கள் ஒன்னா சேர்ந்து என்னங்க தமிழ்நாடுன்றது என்னது, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட், இது ஒரு தனி அரசாங்கம். ஆனா என்னமோ சீமான் வந்து அவரோட இஷ்டத்துக்கு தனி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு புத்தக ஃபங்க்ஷன்ல தமிழ்தாய் வாழ்த்துன்ற பேர்ல புதுச்சேரியுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது அப்படின்னு சொல்லி, புதுச்சேரியுடைய தமிழ்தாய் வாழ்த்து என்னவா இருக்கும், நல்ல பாட்டா தானே இருக்கும்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தா அருமையான பாட்டுங்க. ஒரு 4 வரி படிச்சு காட்டுறேன் பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்குது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகழ் தாயே என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடும் நிலையில் உனை விடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலைகுனிவேனோ அப்படின்ட்டு அந்த பாட்டு அப்படியே வருங்க. இந்த பாட்டை தான் அந்த நிகழ்வுல தொடக்கத்துல வந்து பாடியிருக்காங்க. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது. நல்ல பாட்டு தானே, இதுக்கு ஏன் அழுகுறாங்க அப்படின்னு நமக்கு சற்று நேரம் யோசனைகள். தமிழ் தாய் மேலே இவங்களுக்கு அவ்வளவு அக்கறையா, தமிழ் மேல அவ்வளவு அக்கறையா, என்னவா இருக்கும் அப்படின்னு போது நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா இல்ல, அவங்க பிரச்சனை வந்து தமிழ் தாயை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படிங்கிறது இல்லை. இங்க தமிழ்நாட்டில் பாடுற இந்த தமிழ்தாய் வாழ்த்துல திராவிட நல் திருநாடுன்னு ஒரு வார்த்தை வரும் இல்லையா, ராஜ குலோத்தின் போய் விட்டு விட்டானையா, அந்த லெட்டர்ல பச்சை கிளின்ற அந்த வார்த்தை இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரச்சனை. இது வந்து அந்த திராவிடன்றது வராத பாட்டா இருக்குதுன்னும் போது புண்பட்டுட்டோம் நாங்க, எங்களுக்கு மரியாதை செய்யல அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சு இந்த புத்தக கண்காட்சியை தடை செய், இந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்த அந்த அமைப்பை வந்து தடை செய்யணும், சீமானை தடை செய்யணும், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பயங்கரமா சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏயா அழுவுறீங்களா கத்துறீங்களா? ரெண்டும் தாங்க அப்படின்ட்டு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கண்டினியூ பண்றாங்க. சரி கண்டினியூ பண்ணுங்க, போங்க என்னத்தையோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு நம்ம சில கேள்விகளை அவங்க கிட்ட கேட்கணும்னு நம்ம முடிவு பண்ணி, ஏங்க தமிழ்த்தாய் வாழ்த்து, தமிழ்த்தாயை போற்றி பாடுகிற பெருமைப்படுத்துகிற ஒரு பாடல், அது புதுச்சேரியுடையது, நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவங்க பாடிருக்காங்க. இது தமிழ்நாடு அரசுடைய அபிஷியல் நிகழ்ச்சி கிடையாது. இது அந்த நிறுவனம், அந்த ஒரு அமைப்பு, அவங்க ஆர்கனைஸ் பண்ற இந்த புத்தக கண்காட்சி. அதுல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தமிழ் தாயை பெருமைப்படுத்துறாங்க. இந்த பாடல்ல ஒன்றும் தமிழ் தாயை எந்த இடத்துலையும் இழிவுபடுத்துற மாதிரி இல்லையே. நீங்க கொடுக்குற தமிழ் தாயை விட இது இன்னும் சிறப்பான தமிழ் தாய் வாழ்த்து பாடலா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆர்குமெண்ட்லாம் நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க. இல்லைங்க, அங்க திராவிடம்ன்ற வார்த்தை இல்லைன்னா அப்புறம் என்னங்க தமிழ் தாய்க்கு மரியாதை அப்படின்றாங்க. அந்த வார்த்தை இருக்கிறதுனால தானே தமிழ் தாயோட மரியாதை குறையுது, ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப்பு புண்படுத்துறாங்க. அதுல இன்னொருத்தர் குறுக்க வந்து இரு நான் ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப உங்க இஷ்டத்துக்கு நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை மாத்தலாம். கருணாநிதி அவர்கள் ஏற்கனவே இப்ப நீங்க தமிழ் தாய் வாழ்த்துன்னு பாடுற பாட்டுல இருந்து சில வரிகளை நீக்கினார்ல, ஆரியம் போல் வழக்கொழிந்து அந்த வரிகளை நீக்கினார்ல. அப்ப நீங்க உங்க இஷ்டத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்தை வெட்டி நீங்க போடலாம். அவருடைய இஷ்டத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்தை அவர் சொந்தமா பாடக்கூடாதா அப்படின்ட்டு இன்னொரு ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு காலத்துல விகடன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திமுகவையும் கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் பங்கமா கலாச்சி தள்ளின ஒருத்தர் இன்னைக்கு முழு நேர கலைஞர் டிவி எம்ப்ளாயியா மாறி அதுலயே குப்பை கொட்டிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழ் தாயை இழிவுபடுத்தியவனை செருப்பால் அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு அண்ணன் சீமான் அவர்களை அட்டாக் பண்றாராம். டக்குன்னு இன்னொருத்தர் கேட்கிறாரு, அது ஐயா ஈவேரால இருந்து ஆரம்பிக்கணும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, ஆமா தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா முளைச்சிட்டு இருக்குது, கடவுள் மறுப்பு அப்படி ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப தமிழ் தாய்னு மட்டும் ஒரு கேரக்டர் இருக்குதுன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறது மட்டும் மூட நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டவர் தாங்க உங்க தந்தை பெரியாரு. அப்ப அவர் இழிவுபடுத்தலையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தாடி இந்த பிரச்சனையை எடுத்து அடிக்கிறாங்களே. எந்த பஞ்சாயத்து வந்தாலே இவரை ரெஃபரன்ஸ் கொண்டு வர அளவுக்கு இவர் சேதாரம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த கிழவன் கண்ணில் குச்சியை விட்டு ஆட்டுறான்னு சொல்லி நாங்கெல்லாம் பெருமையா பேசிட்டு இருந்தோம். ஆனா கண்ணில் குச்சியை விட்டு ஆட்டுறது என்னமோ எங்க கண்ணில் தான்யா, எங்க கண்ணில் ரத்தம் வருதியா அப்படிங்கிற மாதிரியான வேதனை அவங்களுக்கு. இந்த கண்ணில் குச்சியை விட்டு ஆட்டுறன்னு சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் தான் அண்டா, அவர் தான் கெத்தா சொன்னாரு. ஆனா பல சூழல்கள்ல அவருடைய குச்சி இவங்க கண்ணில் தான் விட்டு ஆட்டிடுது. பாருங்க, இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா அவர்களே ஏதாச்சும் கடுமையா விமர்சிக்க ஆரம்பிக்கிறாருன்னா பொங்கிட்டு வருவாங்க. எடுத்து இந்தா நீங்க போட்ட கார்ட்டூன், ஐயா கருணாநிதி அவர்கள் முரசொலியில ஈவேரா அவர்களுக்கு எதிராக போட்ட கார்ட்டூன், இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்ட்டு ஒரு 10-20 சாம்பிள் எடுத்து காட்டுறாங்க. பதிலுக்கு ஈவேரா அவர்கள் திமுகவையும் இவர்களுடைய கூட்டத்தை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டினது அதை எடுத்து இத்தனாவது புக்கில் இத்தனாவது பக்கத்துல இத்தனாவது வரி படிச்சு காட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்போ மொத்தத்துல என்ன நடந்தாலும் இறந்து போன பிறகும் கதற விடுறாரு படுறா எங்க கிழவன் அப்படின்னு கெத்தா பேசிக்கிறீங்கல்ல. கதற விடுறது என்னமோ உண்மைத்தான், ஆனா அது உங்கத்தான் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில பாவம் நம்முடைய உடன்பிறப்புகளும் திராவிட நண்பர்களும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. சரி, இப்ப என்னதாங்க பண்றது? இப்படி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? இங்க நம்ம இப்படி திட்டுறாங்க. போன வாரம் நம்ம ஐயா தந்தை பெரியாரை திட்டுறாங்க, இந்த வாரம் கருணாநிதி அவர்களை பத்தி கேடுகட்ட பாதை அப்படின்னு சொல்றாங்க, இந்த பக்கம் தமிழ் தாய் வாழ்த்து அவங்க இஷ்டத்துக்கு பாடுறாங்க. என்னங்க நடக்குதுங்க? யாருங்க முதலமைச்சர் அப்படின்னா, சரி என்னதான் பண்ண முடியும், அதிகபட்சம் என்ன பண்ண முடியும், இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்ட்டு நம்ம திராவிட தோழர்கள் சொல்லும்போது, தீர்வுலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அதை எதுவும் மாத்திக்க மாட்டாங்க. அதிகபட்சமா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, 2 ஆப்ஷன் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஒன்று இப்படி அழுவலாம், பதிவுகள் போட்டுக்கிட்டு கதறலாம். அப்படி இல்லை அப்படின்னா வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்டிக்கலாம். ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிக்கிறீங்களா, சரி கண்டிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அந்த கண்டிப்புக்கு மரியாதை இருக்காது. அப்ப வேற என்ன பண்ணலாம்? 32 அமைப்புகளை கூட்டிட்டு போயிட்டு வள்ளுவர் கோட்டத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். அப்படி போய் அங்க 32 அமைப்புகள் கூட்டினா என்ன ஆகும்? 32 அமைப்புகள் வராங்க அப்படின்னா கூட்டம் அள்ளும் போலகுதே, எடுத்துக்காட்டு எதுக்கு ஒரு 40-50 கேமரா எடுத்துட்டு போய் கவர் பண்ணுவோம் அப்படின்ட்டு நிப்பாங்க. ஆனா நீங்க 32 அமைப்புன்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு 22 பேர் 26 பேர் நிப்பீங்க. இவங்களை கவர் பண்றது எதுக்குடா இந்த கேமரா? ஒரு மொபைல் போன் இருந்தாலே இவங்களை கவர் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி அங்க கேமரா எடுத்துட்டு வந்தவங்க எல்லாம் டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க. இப்படியாக போயிட்டு இருக்குது உங்க நிலைமை. சரி என்னதான் பண்றது, என்னதான் தீர்வு அப்படின்னா, தீர்வுலாம் ஒன்றும் கிடையாது. வழக்கம் போல ஏதாச்சும் ஆடியோ கிடைக்குமா, ஏதாச்சும் வீடியோ கிடைக்குமா, எங்கேயாச்சும் ஏதாச்சும் லீக் பண்ணுவாங்களா, எனக்கு குப்பையில் நிறைய மாத்திரை கிடைச்சிக்குது வா உனக்கும் தரேன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பொறுக்கின்னு பார் இப்படி பேசியிருக்காங்க பார்த்தியா அப்படின்னு புறணி பேசலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயல் தான்.
ஐயா சுபவி அவர்களே சொல்லியிருக்காருல்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? போன தடவை இப்படித்தான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட்டம் போட்டு நீங்க ஒரு தடவை அழுதுட்டு இருக்கும்போது ஐயா சுபவி அவர்கள் சொன்னாரு, இதுக்கு மேலே வேடிக்கை பார்க்க முடியாது, மீண்டும் மீண்டும் பேசுங்கள். அந்த நடிகை பேரை சொல்லி, சீமான் அவர்கள் சர்ச்சையில ஒரு நடிகை பேர் வந்து சொல்லி, அவரை பற்றி பேசுங்கள், ஐடியா கொடுக்குறாரு பெரிய மனுஷன். அந்த மாதிரி எதனா ஐடியாக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருங்க, அதையும் மக்கள் மதிக்க மாட்டாங்க. வேற ஆப்ஷன் இல்லை. இப்ப நாளைக்கு 5ஆம் தேதி வரப்போறாரு, பெரியாரை இழிவுபடுத்திய சீமான் அவர்களை கண்டித்து அப்படி கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன உரை ஆற்றுபவர் சுபவி அப்படின்ட்டு நாளைக்கு ஒன்று இருக்குது. அதை பத்தி ஒரு வீடியோ போட்டே பேசணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த கண்டன கூட்டத்துல ஐயா சுபவி அவர்கள் அறச்சீற்றத்தை கொட்டுவாரு. அதை பார்த்து நீங்க ஆறுதல் அடைஞ்சுக்கங்க. அதிகபட்ச ஆப்ஷன் இதுதான். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.